கதையோட ஓப்பனிங் சீனில் கதையோட நாயகன் குமரேசன் காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறான். எம்எல்ஏ வீட்டுக்கு போய் எம்எல்ஏ பொண்டாட்டிக்கிட்ட நான் நினச்ச மாதிரி தான் படித்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியல, எங்கேயாவது ஒரு தூரமாக ஒரு ஊரில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு எம்எல்ஏ ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நீ உனக்கு நாமக்கல் ஓகேன்னா சொல்லு, நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லி அவனும் அவங்க அக்காவும் நேராக நாமக்கல் கிளம்பி போகிறாங்க. அடுத்த சீனில் ஜான்சியை காட்டுறாங்க. ஜான்சி வந்து மரமல்லிக்கு பதிலாக ஆள் மாறாட்டம் பண்ணி தைக்காரா போலீஸ் ஸ்டேஷனில் டிஎஸ்பியாக இப்போ இருக்கிறான். போன எபிசோடில் மரமல்லியோட அம்மாவும் பொண்ணும் ஆளை காணுன்னு சொல்லி அவளை தேடிட்டு ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க. அதோட அந்த எபிசோடு முடிஞ்சது. இப்போ இந்த சூழ்நிலையில் ஜான்சிக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை என்ன அப்படின்னா, அம்மாவையும் அவங்க பொண்ணையும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனோட வெளியே உட்காந்துருந்த அந்த அம்மா கிட்ட நேராக போய், அம்மா நான் தான் மரமல்லி ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் விஜயா, மரமல்லி மேடம் ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இருக்காங்க, அவங்களுக்கு பதிலாக தான் நான் இங்கே இருக்கேன், இந்த விஷயத்தை ஏற்கனவே உங்கள்கிட்ட தான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ இங்கே வந்த விஷயத்தை மரமல்லி மேடத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க எந்த நேரம் ஆனாலும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நிறையா இன்ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க, அதனால் எதுவாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நேராக வெளியே கூப்பிட்டு போயிடுறான். நேராக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கிறான். போகும்போதே வண்டியில் மரமல்லி மேடம் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, நைட்டு வீடியோ காலில் பேசுகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெசேஜையும் காட்டுறா. நேராக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே அவங்கள தங்கவும் வைக்கிறா. அந்த சமயத்தில் ஜான்சியோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி தேநீர் பயிற்சி பள்ளி ஓனர் குமரேசனோட நம்பரை செக் பண்ணதில் அவன் நைட்டு சென்னையில் சத்யான்னு ஒரு பொண்ணுக்கு தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஜான்சி அதுக்கு இருந்துக்கிட்டு அவனுக்கு கல்யாணம் ஆகலை, லவ் ஆனால் ஏதாவது இருக்க போகுது, அதை கொஞ்சம் செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ரிப்போர்ட்டரோட அண்ணன் வக்கீலை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட தம்பியோட ஃபோன் காலை ட்ராக் பண்ணதில் கடைசியாக அவனுடைய ஃபோன் சிக்னல் போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஏரியாவில் தான் காட்டுது. ஒருவேளை அந்த டிஎஸ்பி மேடத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு சந்தேகப்படுறான். அடுத்த சீனில் நைட் ஆகிறது. சொன்ன மாதிரியே மரமல்லியை மிரட்டி அவங்க அம்மா கிட்ட வீடியோ காலில் பேச வைக்கிறா. மரமல்லி அவங்க அம்மா கிட்ட சீக்ரெட் ஆப்ரேஷனில் இருக்கிறம்மா, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நானும் கிளம்பி வரேன் அப்படிங்கிறா. அடுத்தது அவன் பொண்ணு பேசுகிறா, எனக்கு இங்கே இருக்கிற ஃபுட்டு எதுவும் பிடிக்கல, எனக்கு பேங் சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு மரமல்லிகிட்ட கேட்குறா. மரமல்லி நான் வந்ததும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அடுத்ததாக சமையல்கார மாரிமுத்தை காட்டுறான். சமையல்கார மாரிமுத்துக்கு தான் காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அவனுக்காக ஜான்சி வெளிநாட்டிலேருந்து ஒரு செவிட்டு மிஷினை வாங்கி கொடுக்குறான். அவங்ககிட்ட பேங் சிக்கன் செய்ய சொல்லி கொடுக்குறான். அவனும் யூடியூப் பார்த்து செஞ்சு கொடுக்குறான். அந்த சிக்கனை எடுத்துக்கிட்டு நேராக ஹோட்டலுக்கு ஜான்சி போகிறான். அந்த ஹோட்டலில் தான் மரமல்லியோட ஃப்ரெண்டு ஓப்பனிங் சீனில் சொன்னமே சேகரன், அவன் வந்து தெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். நேராக உள்ளே போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சேகரனும் எதிரில் வந்துடுறான். இதை பார்த்து ஒரு நிமிஷம் அவ்வளோ ஸ்டக்காகி நின்னுறா. நடுவில் ஜான்சியோட தம்பி மணிகண்டை வந்து பேசி சமாளித்து உள்ளே கூப்பிட்டு போயிடுறான். ஜான்சியும் மரமல்லியோட பொண்ணும் கிட்ட பேங் சிக்கனை கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறான். அடுத்த சீனில் மரமல்லியோட வீட்டில் சமையல்கார மாரிமுத்து மரமல்லியை மேலே ரூமில் அடைச்சி வச்சிருக்கிறதா காட்டுறாங்க. மரமல்லிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறான். மரமல்லி அந்த சாப்பாடை சாப்பிடாம ஒரு டாய்லெட் இதில் கொட்டிட்டு அந்த பீங்கான் பிளேட்டை உடச்சி எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் இளங்கோவனை காட்டுறான். அவன் ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறான். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த ரெசார்ட்டில் தங்குறவங்க டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான். அந்த டைமில் கரெக்டாக எஸ்பி ஆஃபீஸில் எஸ்ஐயாக வேலை பார்க்குற செலியன் கால் பண்ணுறான். எங்கே இருக்கிறீன்னு கேட்கறதுக்கு, நான் ஒரு ராயல் ரெசார்ட்டுக்கு வந்திருக்கிறேன், மேடம் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் சொன்னாங்கல்ல, அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தான்றான். சரி ஓகே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனும் ஃபோனை வச்சிடறான். அடுத்ததாக ஜான்சி ரோட்டில் நிற்கிறத காட்டுறாங்க. ரோட்டில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கார்கிட்ட நிறுத்தி லிஃப்ட் கேட்குறான். அந்த லிஃப்ட் கேட்டது யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, குட் இன்ஸ்டியூட் ராஜேஷோட அசிஸ்டண்ட்டு. அவள் தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருக்கிறா. அவகிட்ட எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு, நான் ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு ஜான்சி கேட்க, அவளும் ஓகே மேடம் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது எங்கே அப்படின்னா அது ஒரு டாக்டர் வீடு. வீட்டுக்குள்ளே போனதும் ஜான்சி அந்த அசிஸ்டண்ட்டை போட்டு அடி வெளுக்கிறா. ஸ்விம்மிங் பூலில் முக்கி குரூப் 1 எக்ஸாமில் என்ன ஸ்கேம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு போய் சொல்கிறான். மறுபடியும் இன்னும் 2 டைம் முக்கி அடித்து கேட்டதுக்கு, எங்கள் எம்டி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒரு 20 ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட்டை கொடுத்து இவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாம் 1 by 1 வரத்தை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அரௌண்ட் மிட் நைட்டு ஒரு 3 மணிக்கு நீ அப்ளை பண்ணால் அந்த டைமில் வேறு யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க, அப்படி செய்யும்போது அவங்களுடைய ரோல் நம்பர் எல்லாம் 1 by 1 வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. நானும் அதே மாதிரி பண்ணேன். அவங்களுடைய ரோல் நம்பரும் 1 by 1 வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு எனக்கு எதுவும் தெரியாது. அவங்கள எப்படி பாஸ் பண்ண வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அவங்கள எல்லாத்தையும் ஒரே ஹாலில் உட்கார வைக்கிறதுக்கான பிளான் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா.
அடுத்ததாக குட் இன்ஸ்டியூட் ராஜேஷ்க்கு ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. அதில் எத்தனை பேருக்கு பாஸ் பண்ணுறதுக்கு பணம் கட்டியிருக்குன்னு கேட்டால் 10 பேருக்கு அப்படின்னு சொல்கிறேன். உண்மையை சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு 20 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிற, பாஸ் பண்ணுறதுக்கு 10 பேருக்கு தான் பணம் கட்டியிருக்கிற, மீதி 10 பேரை எப்படி பாஸ் பண்ண வைப்ப அப்படின்னு கேட்டதுக்கு, சாரி சார் மீதி 10 பேருக்கு நான் பணம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அடுத்ததாக போலீஸ் கோட்டரில் பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. டிஎஸ்பி வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பையன் பாலை தூக்கி அடிச்சிடறான். அந்த பாலை எடுக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் பையன் இளங்கோவனுடைய பையன் உள்ளே போகிறான். அதே சமயத்தில் சமையல்காரன் மாரிமுத்து மரமல்லிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மரமல்லியோட ரூமை திறந்து உள்ளே போகிறான். மரமல்லி கையில் வச்சுருந்த பீங்கான் பிளேட்டாவிலே அவனை குத்திடுறான். அந்த சமயத்தில் தான் அந்த பையனும் உள்ளே போகிறான். உள்ளே போய் இது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்றான். உள்ளே இருக்கிற மரமல்லி அந்த பையன்கிட்ட, நான் தாண்டா ஒரிஜினல் டிஎஸ்பி, அவள் போலிடா, அவள் நடிக்கிறாடா, அந்த ரூம் சாவியை எடுத்து போடுறா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக ஜான்சியும் உள்ளே போகிறான். உள்ளே போய் மாரிமுத்து அடிபட்டு கிடந்ததை பார்த்தோன்னே அவளும் ஷாக் ஆகிடுறான். பின்னாடியே அந்த சின்ன பையனும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நேராக வேகமாக பின்னாடியே போகிறான். வெளியே வந்து ஓடும்போது ஜான்சியும் அவனை துரத்திட்டு போகிறான். அந்த சின்ன பையன் நேராக அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர் இளங்கோவன்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது.